சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. மேல வச்ச போதும். வீட்டுக்காரங்க பிரியாணி குண்டா வச்சுக்கு மேல வைக்கிறாங்க. ஏங்க எப்படி வைக்க போறீங்க? ஏங்க இப்படி வைக்க கூடாதுங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள இந்த பாத்திரத்தை வைக்கணும். இங்க கொடுங்க இந்த மூணு. அதுக்குள்ள அதை வச்சு அப்புறம் அந்த மூடி அதனால உள்ள வைக்கிறோம். அப்படியே உள்ள இந்த வாரம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. சரி வாங்க. ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து என்ன சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்குது. இது வந்து நைட்டு பூப்போல சமையல். ஆமா, பூப்பூல சமையல். இது வந்து நைட்டுக்கு வந்து வெந்துட்டு இருக்கு. சாம்பார் வச்சேன். அப்புறம் சாப்பாடு. இது வந்து பருப்பு. உங்களுக்கு மட்டும்தான் வச்சிருக்குது. கொஞ்சம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். நீங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் வந்துருந்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே சொன்னீங்கல்ல, எனக்கு பசி எடுத்துருச்சு. அதனால நான் வந்து சாப்பிட்டேன். சரியா? அது காமிக்கிறதாவே உங்களுக்கு மட்டும்தான், எங்க வீட்டுக்காருக்கு மட்டும்தாங்க இப்ப நான் காமிக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் ரசம். அவ்வளவுதான். சாப்பாடு, ரசம், இந்த பருப்பு. பீன்ஸ் பொரியல் இருக்குல்ல, இந்த அங்க இருக்கு. பீன்ஸ் பொரியல் வச்சிருக்கேன். பீன்ஸ் பொரியல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீன்ஸ் வச்சிருக்க மாதிரி தெரியுதுன்னு. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏரியால வந்து பேச்சியம்மன் கோயில் சாமி கும்பிட்டாங்க நீங்க சொன்னேன்ல, அதுல இருந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? இங்க பாருங்க, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் பிள்ளைங்க சாப்பிடணும்ல, நம்ம ரெண்டு ஆளு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பிள்ளைங்க சாப்பிடணும்ல. அதுக்கப்புறமா புளிசாதம். அப்படி இருந்துச்சு புளிசாதம். இது வந்து நான் மட்டும் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்க, பிள்ளைங்களும் காலையில சாப்பிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து இங்க அங்க கோயில்ல இருந்து வந்து இது கொடுத்தாங்க, தேங்காய் பழம்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இது பாருங்க, தேங்காய். அதுக்கப்புறம் வாழைப்பழம். வாழைப்பழம் சூப்பரா கொடுத்துருக்காங்க, தரமா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, பேச்சியம்மன் படம் போட்டு இதுல வந்து குங்குமம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கு கீழே வந்துச்சு. என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 2 பாக்கெட்டா இருக்குது. அப்ப விபூதி குங்குமம் இந்த 2 பாக்கெட்டா இருக்கு. அப்ப விபூதி குங்குமம் அப்படியே இருக்கட்டும். காலையில உடனே போட்டுக்கலாம். சரியா? சரிங்க, இது வந்து நைட்டுக்கு தான் வந்து சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க வந்து இப்ப ஷிஃப்ட்டுக்கு போகணும், அவங்களுக்கு கொடுத்துருக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சமையல் என்னங்கிறத பாத்துட்டீங்க. இந்த நாளைக்கு சமையல் என்னங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சமையல்? சோறு, அதுக்கு என்ன தட்டாம்பயிறு குழம்பு. தட்டாம்பயிறு பாசிப்பயிறு குழம்பு. பாசிப்பயிறு குழம்பு. ஆமா. ரசம். பீன்ஸ் பொரியல். இதுதான் இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு. அப்புறம் நம்ம என்ன அடுத்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். நம்ம பூப்போல் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. பண்ண சொல்லிடுவோம்.